ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன யார் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டி இருக்கா? எனக்கும் இருக்குது. யார் ஆகணும், யாரெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, சேஃப் ஜோனில் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். திவாகர், சபரி, அப்புறம் பாரு, கமருதீன், அதுக்கப்புறம் வந்துட்டு ரம்யா ஜோ. இவங்க ஃபஸ்ட்டு 5 பேரும் கொஞ்சம் மோர் ஆர் லெஸ் முன்ன பின்ன வந்தாலும் 5th பொசிஷனில் ஸ்ட்ராங்காக ரம்யா இருக்காங்க. 3ர்டில் பாரு இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் மட்டும் திவாகர் தான் இருக்கார். சபரி அப்படி வந்தாலுமே ஆனால் திவாகர் தான் இருக்கார் அஃபிஷியல் ஓட்டிங்கில். சரி, ஓகே, டேஞ்சர் ஜோனில் யார் இருக்கா அப்படின்னும் போது அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஒரு மாதிரியும் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கிலும் ஒரு மாதிரியும் இருக்குது. ஆனால் இந்த 4 பேருக்கான இந்த டிஃப்ரென்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஓட்ஸ் 1500 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே, அப்சரா, அரோரா, கெமி. ஆக்சுவலி அஃபிஷியல் ஓட்டிங்கில் கெமி தான் லாஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்அஃபிஷியலில் அரோரா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் யார் போனால் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்ன கேட்டால் கெமி இருக்கிற இடம் தெரியல, அதனால் எவிக்ட் பண்ணுவாங்களா, ஏன்னா அஃபிஷியலில் ஓட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அரோரா வந்து உங்களுக்கே தெரியும், சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு சில கான்ட்ரவர்சினால அரோரா போகணும் அப்படின்னு. சரி, இவங்க 2 பேருமே இல்லாமல் அப்சராவை அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் உள்ளே வந்து என்ன சொல்கிறது, கெமியை வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்னால சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அரோராவை கான்ட்ரவர்சிக்காக உள்ளே வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்சராவை வெளில எடுத்தால் கேம் அது எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஸோ அவங்கள எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி ஸ்டோரி அவங்கள சொல்ல வச்சதும் இதுவும் காரணமாக இருக்கலாம். அவங்களுக்கான அந்த பெயின்ஃபுல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான விஷயங்கள் ஜனங்க கிட்ட அந்த ரீச் ஆனது என்னமோ உண்மைதான். ஆனால் இந்த கிட்டத்தட்ட இந்த 3 வாரமாக பார்த்தீங்கன்னா, ஐ மீன் 3 எலிமினேஷன், 2 எலிமினேஷன் இருக்கா, இப்போ இந்த வாரம் 3, ஓகேங்களா. இதில் ஸ்டோரி சொன்னவங்களாம் வெளில போயிருக்காங்கப்பா. விஜய், நந்தினி, பிரவீன் காந்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அப்சரா வந்து நிற்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா அப்சரா போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா கேம் அது எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னும் போது அதை எடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ எஃப்ஜே அப்படின்னும் போது வேக்கப் சாங்கில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே க்ளூ வந்திருக்கு. வேக்கப் சாங்கில் 2 க்ளூ வந்திருக்கு. டியூட் சாங் அப்படின்னு வர பட்சத்தில் அந்த டியூட் படத்துலேருந்து போடும்போது எஃப்ஜே மீன் பண்ணுது. இன்னொன்று, இன்னைக்கான ஒரு சாங்லேயும் வந்து அந்த காசிமேடு, ராயபுரம் அந்த இது ரேப் சாங் மீன் பண்ணியும் வருது. ப்ளஸ் அதில் லம்பாடி அப்படிங்கிற ஒரு விஷயம், லம்பாடினா அது கேர்ளை மீன் பண்ணுதுன்னும் போது ரேப் சாங்கு, ரவுடிசம் அப்படிலாம் சொல்லி மீன் பண்ணால் அது எஃப்ஜேவை மீன் பண்ணுது. அப்போ லம்பாடி அப்படின்னும், லம்பாடினா என்னென்னா ஒரு விதமாக ஒரு வாயாடி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும், கொஞ்சம் லோக்கலாக சொல்லணும் அப்படின்னா. அப்போ அந்த இடத்துல அவங்க அரோராவை மீன் பண்ணுறாங்களா, கிம்மியை மீன் பண்ணுறாங்களான்னு தெரில, இல்லை ரவுடிசம்னு சொல்லும்போது எஃப்ஜேவை மீன் பண்ணுறாங்களான்னு தெரில. ஸோ கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 4 பேருமே வந்து ஓட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. எல்லாருக்குமே இந்த 1500 2000 ஓட்ஸில் தான் இருக்குது. ஆனால் அஃபிஷியலில் கெமி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்அஃபிஷியலில் அரோரா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அரோரா தான் மோஸ்ட்லி எவிக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், உங்களுக்கு யார் இருக்கணும் இருக்க வேணாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் எஃப்ஜேக்கும் அரோராக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது வெளியில் போகிறதுக்கு. எஃப்ஜே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அவருக்கு ரெட் கார்டும் கொடுக்கல, எல்லோ கார்டும் கொடுக்கல. இன்னும் அவர் வந்து அவருக்கான அந்த வேர்ட்ஸில் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு கோவம் டக்குன்னு பேசுறது எல்லாமே இருக்குது. ஆனால் அவரை உள்ளே வச்சா லவ் கண்டென்ட் வரும் அப்படிங்கிறதையும் சேனல் யோசிப்பாங்க. ஸோ தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ டபுள் எலிமினேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு வேளை எஃப்ஜேவையும் அரோராவையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை தீபாவளி வீக்கெண்ட் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, டபுள் டமாக்காவா, டபுள் போனஸா அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.